புரியுது, எனக்கு புரியுது. நீ பூ போட்டு உத்தரவு கொடுத்திருக்க, அதுதான் உன் விருப்பம் தான். அம்மா போறேம்மா. இத்தனை வருஷமா போக கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்த அந்த ஊருக்கு உனக்காக நான் போறேன். நான் போறேன், போறேம்மா, கவலைப்படாத. அப்படியா? அம்மா, என்னடா திடீர்னு வந்திருக்க? காலேஜ்ல லீவ் விட்டுருக்காங்களா? இல்லப்பா, சும்மா தான் வந்தேன். கண்மணி, 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 கண்மணி எங்கப்பா? அம்மா எங்கப்பா? உள்ளதாண்டா இருப்பா, போய் பாரு. கண்மணி எங்கப்பா? வெளியே எங்கேயும் போயிருக்கலா? டேய், கண்மணி சென்னையில இருக்காடா, இங்க எப்படி வருவா? இல்லப்பா, நேத்தே அவ ஊருக்கு வரேன்னு சொன்னாலே. ஃபோன் பண்ணி ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. நீங்க சென்னையில இருப்பான்னு சொல்றீங்க? அவ இங்க வரலடா. ஒருவேளை பாதியில மனசு மாறி திரும்ப போயிருக்கலாம். அவ அப்படி போக மாட்டாளே. உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னா. ஏய், அதான் வரலன்னு சொல்றல, அவ சென்னையில தான் இருப்பா. இப்ப நீ எதுக்கு வந்த அத சொல்லு. அப்பா, பேச்ச மாத்தாதீங்க. கண்மணி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? உன்கிட்ட அவ என்ன சொன்னா? அவளோட லவ்வர் சக்கரவர்த்திய நீங்க கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அந்த பையனை அவ தான் காப்பாத்திருக்கா. ஏன்பா இப்படி பண்ணீங்க? டேய், என்னடா உளர்ற? சக்கரவர்த்தியா லவ்வரா? அவன் யாருன்னு கூட தெரியாது. அவனை நான் ஏன்டா கொல்லணும்? அப்பா ப்ளீஸ், எனக்கு எல்லாமே தெரியும், மறைக்காதீங்க. சித்தப்பா ஆள் ஃபிக்ஸ் பண்ணி அவனை கொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது நடக்கல. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும் சித்தப்பா. கண்மணி லவ் பண்ணது அதுவும் தெரியுமே. இவன் சொன்னதை கேட்டல, கண்மணி லவ் பண்ணது இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கான். ராஸ்கல். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? அவதான் புத்தி கேட்டு போய் காதல் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீ அதை கண்டிக்க வேணாம். அப்பா, வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. இது வேண்டாம் விட்டுருன்னு நானும் சொன்னேன். அவ கேட்கலப்பா. அவ அடங்கலன்னு தெரியுதுல. இந்த விஷயத்தை அப்பவே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன்டா நீ சொல்லல? அது வந்துப்பா. என்னடா வந்துப்பா? அவ எவனோ ஒரு தருதலே லவ் பண்ணுவாளா? அது நீ என்கிட்ட சொல்ல வேணாமா? இல்ல, கொஞ்ச நாள் சுத்துவாங்க, அப்புறம் அவங்களே மறந்துடுவாங்கன்னு நினைச்சேன். இதெல்லாம் அங்க சகஜம்பா. அரைஞ்சிடுவ ராஸ்கல். எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? மத்த குடும்பத்துல வேணா இது சகஜமா இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துல இந்த அசிங்கத்துல ஏத்துக்கவே முடியாது. அது நம்ம பரம்பரைக்கு அவமானம். ஓகேப்பா, நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. அவகிட்ட இது செட் ஆகாது, அவனை மறந்துடுன்னு சொல்லிக்கலாம். அவ மறந்து தாண்டா ஆகணும். நாங்க யார கை காட்டுறோமோ அவனைத்தான் அவ கல்யாணம் படிக்கணும். இதுதான் நடக்கணும். இதான் அவனுக்கு நல்லது. ஓகேப்பா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஆமா, கண்மணி எங்க? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவ இங்க இல்லடா, சென்னையில இருப்பா. அவ சென்னையில இல்லப்பா. அவ போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டேன். அவ இங்க வந்ததா தானே சொன்னா. டேய், அவ இங்கெல்லாம் வரல. அவ சென்னையில தான் இருப்பா. அங்கெங்கேயே சுத்திட்டு இருப்பாடா. அவ கொழுப்பெடுத்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் கொஞ்ச நாள் தான்.
அவளை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவளை நான் பாத்துக்கிறேன். நீ போய் படிக்கிற வேலையை பாரு. ஓகேப்பா, ஒரு 2 days இருந்துட்டு நான் போறேன். ம், சரி சரி. வந்தது வந்துட்ட, 2 நாள் இருந்துட்டே போ. அம்மா, அம்மா.